லீடர் இந்த படத்தோட டைட்டில் பார்த்ததும் எல்லாருக்கும் என்ன தோணுனா இது ஒரு அரசியல் சார்ந்த படமா? Over to you. ஒரு சில வார்த்தைகள் about leader. ஒரு பெரிய கைத்தட்டலோட can we have our dearest கதாநாயகன் with us? லீடர் இந்த படத்தோட டைட்டில் பார்த்ததும் எல்லாருக்கும் என்ன தோணுனா இது ஒரு அரசியல் சார்ந்த படமா இல்லை இது ஒரு எந்த மாதிரி படம்னு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு கொஸ்டின் வரும். இது இந்த படத்தில் ஒரு அரசியல் சார்ந்த காட்சிகளோ இல்லை அரசியல் சார்ந்த ஒரு வசனங்களோ ஒரு துளி கூட இதில் கிடையாது. இது முழுக்க முழுக்க ஒரு கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட் ஃபிலிம். இப்போ இந்த கிளிம்ஸ் பார்த்துருப்பீங்க, இதுதான் இதில் ஒரு சின்ன ஒரு துளி, அதாவது ஒரு சோன பாத்துக்கு ஒரு சின்ன ஒரு துளி இது மாதிரி இந்த படத்தையுடைய எசன்ஸ் இதுதான். இதே போல் தான் இந்த படம் கம்ப்ளீட்டாக ட்ராவல் ஆகும். இந்த படத்துடைய ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒரு இன்னசென்டான ஒரு அப்பா பிள்ளை, அவங்க ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. திடீர்னு அவங்க வாழ்வியில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கேங்ஸ்டர் அதில் இன்டர்ஃபியர் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களை தான் நம்ம டைரக்டர் துரை செந்தில்குமார் அவ்வளோ அற்புதமாக இதில் திரைக்கதை அமைத்து இன்றைய தலைமுறைகளுக்கு பிடித்த மாதிரியான ஒரு திரைக்கதை அமைக்கணும். அதான் முக்கியம். இன்றைக்கி கதைகள் அதே தான் இருக்கும், இல்லை இயக்கங்கள் அதே தான் இருக்கும். இந்த திரைக்கதை அமைக்கிறது தான் இன்றைக்கி ஒரு சவாலான விஷயம். இன்றைய ரசிகர்களுக்கு திரைக்கதை பிடிக்கிற மாதிரி அவ்வளோ துல்லியமாக, அதாவது படம் ஆரம்பம் முதல் கடைசி வரை ஒவ்வொரு இன்ச் பை இன்ச்சு, ஒவ்வொரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் நம்ம துரை செந்தில்குமார் அவர்கள் டைரக்டர் அவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்க. அடுத்தது இசையமைப்பாளர் ஜிப்ரான் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்துருப்பீங்க, ஒவ்வொரு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்காரு பார்த்துருப்பீங்க. அதே போல் அவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்குது. அதே போல் படத்தின் கதையோட்டத்துக்கு தகுந்த மாதிரியான சாங்ஸை இந்த படத்தில் அவர் ரொம்ப அழகாக கொடுத்துருக்கிறாரு. அடுத்தது டிஓபி திரு வெங்கடேஷ் அவர்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த ஷூட்டிங் ஃபஸ்ட்டு ஒரு தூத்துக்குடியில் கிட்டத்தட்ட ஒரு 40 டேஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் வெளிநாடான ஜார்ஜியாவில் கிட்டத்தட்ட ஒரு 15 டேஸ் பண்ணோம். ஆஃப்டர் தட் ஜெய்ப்பூர், ஊட்டி, அப்புறம் சென்னையில் லாஸ்ட்டு கிளைமேக்ஸ் ஃபைட், அதே போல் எல்லா விஷயங்களும் பண்ணும்போது அவ்வளோ அற்புதமாக இருக்கும். நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்க்கும்போது அவருக்கு இந்த படம் அவர் வாழ்வில் அடுத்த கட்ட உயரத்துக்கு எடுத்துகிட்டு போன்றதில் ஒரு துளியும் சந்தேகம் இல்லை. அடுத்தது எடிட்டர் பிரதீப் ராகவ். அவர் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் உள்ள படங்களான டிராகன், ஜனநாயகன் போன்ற படங்களில் பணியாற்றினவர். இந்த படத்தை அந்தளவுக்கு கிறிஸ்பாக, அந்தளவுக்கு ஒரு ஷார்ப்பாக ஒரு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது ஆர்ட் டைரக்டர் துரைராஜ். அவர் பார்த்தீங்கன்னா இது செட்டாக இல்லை நிஜமாவே அப்படி இருந்ததுன்ற அளவுக்கு தான் ஒரு வியப்பாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு யதார்த்தமான ஒரு செட் அமைச்சு அவர் சிறப்பாக பணியாற்றியிருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் அடுத்த ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் செட்லேயே மகேஷ் மேத்யூ, ஸ்டன் மாஸ்டர். அவர் பார்த்தீங்கன்னா செட்டுக்கு வரும்போதே ஒரு ட்ராக்கு, ஒரு ஜாக்கெட் போட்டு ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு அப்படி ஒரு பவர்ஃபுல்லாக வருவார். அவர் வந்தாலே செட்டில் எல்லாருக்குமே ஒரு எனர்ஜி, ஒரு பவர் வந்துடும். ஏன்னா தலைவர் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம காந்தாரா 2ல் முடிச்சுட்டு வந்திருக்கிறாரு. அதில் பார்த்துருப்பீங்க அவர் என்ன வேலை பண்ணி வச்சுருக்கிறாருன்னு. ஸோ இந்த படத்துலையும் அதே போல் சில வேலைகள்லாம் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ரசிப்பீங்க. அடுத்தது சிறு வயசுலேருந்து எனக்குள்ள ஆசைகளை சொல்லிட்டார் சார். நான் பேசலான்னு அதுக்கு முன்னாடி சார் சொல்லிட்டாரு, இருந்தாலும் சொல்கிறேன். சொன்ன மாதிரி சிறு வயசுலேருந்து எனக்கு சினிமா துறை மேலே மிகப்பெரிய ஆர்வம் இருந்தது. என்னுடைய ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஷாருக் கான், ஒரு பக்கம் சல்மான் கான், 2 பேரோட படம் ஒட்டி வச்சுருப்பேன். அப்போ என் தாயார்கிட்ட சொல்வேன், நான் ஒரு நாள் இதே போல் ஒரு நடிகர் ஆவேன் அப்படின்னு சொல்லும்போது தாயார் சிரிச்சுட்டு சந்தோஷம்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னுடைய சூழ்நிலை என்னுடைய ஃபேமிலி பிஸ்னஸ், என்னுடைய தந்தையார் மேலே நான் மிகப்பெரிய பக்தியும் மிகப்பெரிய ஒரு மரியாதையும் உள்ளவன். ஸோ என்னுடைய தந்தையார் பிஸ்னஸை நான் அவங்க கூட எடுத்து அவங்க கூட ட்ராவல் பண்ணும்போது என்னை முழுமையாக ஒப்படைச்சி என்னுடைய முழு உழைப்பையும் கொடுத்து, ஏன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலையில் முதல் ஆளாக நான் ஸ்டாஃப் வரக்கு முன்னாடி முதல் ஆளாக கடைக்கு போவேன். கடை வேலையை முடிச்சு லாஸ்ட்டாக தான் நான் கடைசி ஆளாக தான் நான் போவேன். ஆரம்பம் முதல் இன்று வரைக்கும் அதே தான். இந்த படப்பிடிப்பில் அதே போல தான். செட்டுக்கு முதல் ஆளாக தான் போவேன், கடைசி ஆளாக தான் போவேன். ஏன்னா அந்தளவுக்கு நான் எதில் இறங்குறனோ அதில் முழு ஃபோக்கஸ்டாக இவனுடைய முழு உழைப்பையும் அதில் இறக்கி செய்வேன். அதுதான் என்னுடைய கேரக்டர். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்துடைய கண்டென்ட் இன்னைக்கு மக்கள்
ஒரு பக்கம் கண்டென்ட் ஓரியன்ட் படம், ஒரு பக்கம் வந்து மாஸ் ஆக்ஷன்றாங்க. இப்போ நாங்கள் வந்து இதில் இந்த படத்தில் என்ன மெயினாக இது பண்ணியிருக்கோன்னா, ஒரு நல்ல ஒரு கதை அம்சம் கண்டென்ட் இருக்கணும், அதே போல் ஒரு மாஸ் எலிமெண்ட்ஸு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குன்ற மாதிரி இன்றைக்கி எல்லா தரப்பு மக்களுக்கும் இன்றைக்கி உள்ள ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரி இது ஒரு சிறப்பான படமாக இருக்குது. எங்கள் படக்குழுவும் சரி, நானும் சரி, இதை பார்த்துட்டு மிகப்பெரிய சந்தோஷமும் மிகப்பெரிய சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. அதே சந்தோஷமும் அதே சாட்டிஸ்ஃபைடும் உங்கள் எல்லாருக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் சினிமா துறையை வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு தனிநபர் வெற்றி இல்லை, ஒரு படம் வெற்றி அடைகிறது ஒரு தனிநபர் வெற்றி இல்லை. அதாவது சினிமா துறையில் இன்னைக்கு வந்து பலாயிரம் தொழிலாளர் இருக்காங்க. இந்த பக்கம் தேட்டரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதில் பலாயிரம் தொழிலாளர்கள் வேலை செய்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு படமும் நான் வெற்றி அடையணும்னு நினைப்பேன். ஏன்னா இன்னைக்கு வந்து பலாயிரம் தொழிலாளர்கள் வந்து இப்போ சினிமா துறை கொஞ்சம் இறங்குமுகமாக இருக்குது. இன்னைக்கு பலாயிரம் தொழிலாளர்களுடைய வாழ்க்கையை வந்து கொஞ்சம் அவங்களுக்கும் வேலை வாய்ப்புகள் குறையுது, புதுசாக வர்றவங்களுக்கும் வேலை வாய்ப்பு ஒழுங்கான முறையில் கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் நான் எப்பவுமே நினைப்பேன், அதில் இருக்கிற எல்லா படங்களுமே வெற்றி அடையணும்னு அப்படின்னு நினைப்பேன். அதே போல் பத்திரிகையாளர்களை நீங்களும் இந்த சினிமா துறை வளர்றதுக்கு உங்களுடைய முழு சப்போர்ட்டையும், அது சினிமா துறை மறுபடியும் எழுச்சி பெறதுக்கு உங்கள் அனைவருடைய சப்போர்ட்டும் வேணும்னு கேட்டுக்கிறேன். இந்த படத்தினுடைய சிங்கிள் வந்து வர்ற 14ஆம் தேதி காதலர் தினத்தன்றி முதல்ல இதை வெளியிடுறோம், முதல் சிங்கிளை. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் 6ஆம் தேதி வந்து கிளிம்ஸ் வெளியிடுறோம். அது இதே போல் ஒரு பவர்ஃபுல், இதோட பவர்ஃபுல் பேக்கடாக இருக்கும். அது நீங்கள் வரும்போது பார்ப்பீங்க. அடுத்தது இந்த படத்தை வந்து ஏப்ரல் மாதத்தில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எல்லா வேலைகளும் போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு 10-12 நாளைக்கு முன்னாடி நாங்கள் வந்து ஆடியோ ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணணும். அதுக்கான வேலைகளும் போயிட்டுருக்கு. அந்த நேரத்தில் ப்ரெஸ்ஸு உங்கள் முன்னாடி தான் எல்லா இதுவும் நடத்துவோம். உங்கள் எல்லாருக்கும் இப்போவே உங்களுக்கு இன்விடேஷன் பண்ணிடுறேன். எல்லாரும் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பாக செய்யணும்னு இப்போவே வேண்டி கேட்டுக்கிறேன். அதே போல் இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் விழாவில் ரசிகர்களாகட்டும், அதில் நடித்து அதில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ், அதே போல் ஆல் ஆர்டிஸ்ட் எல்லாருமே அதில் கலந்துக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் தொடர்ந்து படத்துக்கான ப்ரொமோஷன் உங்கள் மீடியா உங்கள் கூட தான் இணைந்து செயல்பட போகிறோம். நீங்கள் எல்லாம் தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு தரணும். மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாருக்கும் நன்றியும் வணக்கங்களையும் கூறிக்கொண்டு உங்களிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பண்ணியிருக்கேன். ஸோ அண்ட் இட்ஸ் அ ஸ்பெஷல் ஃபில்ம். ஏன்னா எங்கே போனாலுமே வந்து நான் வந்து லெஜண்ட் சார் படம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எனக்கு எல்லாருமே பாயிண்ட் அவுட் பண்ணி, இல்லை ரொம்ப நல்லா பண்ணுங்க, ரொம்ப நல்லா பண்ணுங்கன்னு எனக்கு இன்ஃபேக்ட் துணிவப்போ நிறைய பேர் மிரட்டுவாங்க. அதுக்கப்புறம் எனக்கு லீடருக்கு வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க, கண்டிப்பாக நீங்கள் பண்ணுங்கள், அந்த சாங்ஸ் எல்லாமே நல்லா ரீச் ஆகும், ஆடியன்ஸ் ஃபேமிலியாக பார்ப்பாங்கன்னு. அண்ட் இப்போ ஐ திங்க் ஒரு ஒரு ஆல்பமாகவே ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் திங்க் மியூசிக் கூட மறுபடியும் வி ஹவ் பீன் ட்ராவலிங் ஃபார் அ லாங் டைம். அண்ட் இன்னும் நிறையா பேசணும், பட் அதுக்கான ஒரு ஈவெண்ட் இன்னும் இருக்குது. அண்ட் ஐ ஃபீல் ரொம்ப ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. அண்ட் ஐ திங்க் இட் இஸ் ரிஃப்ளெக்டட் இன் த ஃபில்ம் ஆல்சோ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். மேன் ஆஃப் ஃபியூ வேர்ட்ஸ், கொஞ்சம் பேசினாலும் கரெக்டாக பேசியிருக்கீங்க. தேங்க்யூ. அடுத்ததான் நம்மளுடைய டிரெக்டர் துரை செந்தில்குமார் சார். அப்படின்னாலே ஜிப்ரான் சார் சொன்ன மாதிரி அவரோட ஃபில்மோகிராஃபி எடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லா படங்களுமே அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு படமாக இருக்கும். சம்வேதி அதர் ஒரு இடத்துல வந்து கமர்ஷியல் எலிமெண்ட் பயங்கரமாக இருக்கும், இல்லை பாடல்கள் சூப்பராக இருக்கும், அந்த கதை நம்மளுக்கு கனெக்டடாக இருக்கும். ஏதோ ஒரு வகையில் ஹீஸ் ஜஸ்ட் என்டர்டெய்னிங் அஸ் ஆல் த்ரூ ஹிஸ் கரியர். ஸோ அந்த வகையில் லாஸ்ட் படம் கூட வாஸ் சூப்பர் ஹிட். கர்டன் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ஹிட்டாக இருந்தது. அதை தொடர்ந்து அதுக்கப்புறமா என்ன படம் அப்படின்னு அவருக்கு மேலே ஒரு கேள்வி இருந்துகிட்டே இருந்தப்போ ஒரு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாரு. அண்ட் ஹிஸ் கிளிம்ஸ் ஸ்பீக்ஸ் ஃபார் ஹிம், அவருடைய ஒர்க்குக்காக. ஸோ எந்த இடத்துலையுமே அந்த காம்ப்ரமைஸ் அப்படின்றது எங்கேயும் இல்லாமல் தன்னுடைய வேலைக்கு ரொம்ப நேர்த்தியாக உண்மையாக இருக்கிற ஒரு இயக்குனர். ஸோ அவரை வந்து ஒரு சில வார்த்தைகள் பேசுவதற்காக அன்போடு அழைக்கிறோம். வணக்கம். கம்மியாக தான் பேசணும், கம்மியாக தான் பேசுகிறேன். எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடியும் என்ன சொல்கிறது, ஒரு பிள்ளையார் சொல்லி மாதிரி நமக்கு பிடிச்ச கடவுளை நினச்சிட்டு நம்ம ஆரம்பிப்போம் இல்லையா? அந்த மாதிரி எங்களுக்கு பிள்ளையார் சொல்லின்றது ப்ரெஸ் தான். எங்கள் படத்தினுடைய இந்த முதல் லுக்கை சார் சொன்னார், ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி நம்ம அதை ரிவீல் பண்ணுவோன்னு சொன்னார். அது பிள்ளையார் சொல்லி மட்டும் இல்லை, பிள்ளையாரே நீங்கள் தான். ஏன்னா ஆடியன்ஸுன்ற கடவுள்கிட்ட போகிறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு தான் நாங்கள் போனோம். ஸோ வந்திருக்கிற ப்ரெஸ், மீடியா, இன்டர்நெட், சோஷியல் இதை சேர்ந்த எல்லாருக்கும், நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் ஒரு சில வார்த்தைகள். இந்த படம் வந்து எப்படி ஆரம்பிச்சுது அப்படின்னா 2022 நானும் சாரும் பேசிகிட்டு இருந்தோம். ஆக்சுவலி கருடனுக்கு அப்புறமா நான் இந்த படம் பண்ணல. 2022 நாங்கள் ஒரு செப்டம்பர் டைம்லேருந்து
சாரோட மேனேஜர் அம்பிகாபதி சார் மூலமாக நாங்கள் மீட் பண்ணி நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம். நான் சார்கிட்ட மீட் பண்ணி ஒரு 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 5-6 மாதம் நாங்கள் பேசிட்டு தான் இந்த ப்ராஜெக்ட் ஃபைனல் ஆச்சு. அது வரைக்குமே ஜென்ரலான மீட்டிங் அப்படி தான் நாங்கள் பேசிக்கிட்டே இருந்தோம். நானும் சார் வந்து ஒரு ஆசையில் நடிக்க வந்திருக்காருன்ற மாதிரி தான் நான் இனிஷியலாக அவரை மீட் பண்ணும் போது எனக்கு இருந்துச்சு. ஆனால் அடுத்தடுத்த மீட்டிங்கில் அவர் பேசுகிற விஷயங்கள், சினிமாவை பற்றி அவருக்கு தெரிகிற விஷயங்கள், எவ்வளோ நுணுக்கமாக அவர் எல்லாத்தையும் பார்க்குறாருன்றதை தெரிஞ்ச போது தான் அது வெறும் ஆசையாக மட்டும் இல்லை அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது கூட ஒரே ஒரு இன்சிடெண்ட், அவர் லைஃப்பில் நடந்தது நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணும்போது எனக்கு ஒரு இன்சிடெண்ட் ரொம்ப இதாக இருந்தது. அவர் வீட்டில் அவர் அம்மா கிட்ட அவர் 5th 6th படிக்கும் போது சார் சொல்லியிருந்தாரு, அவங்க வீட்டில் ஒட்டி வைக்கிற ஃபோட்டோகிராஃப்ஸ் அந்த ஃப்ரிட்ஜிலலாம் ஒட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஆர்டிஸ்டோட சில ஹிந்தி ஆர்டிஸ்டோட ஃபோட்டோஸ் சார் ஒட்டியிருக்காரு. அவங்க அம்மா கிட்ட அவர் சொல்லியிருக்காரு, நான் இந்த மாதிரி வரணும் அப்படின்னு. அது வந்து அப்படியே அதுக்கப்புறமா அவர் வந்து தன்னோட குடும்பத்துக்காகவும் சில கடமைகளுக்காகவும் இன்னைக்கு மிகப்பெரிய உச்சத்தை ஒரு ஃபீல்டில் அவர் வந்து அந்த சாதனையை செஞ்சுருக்காரு. இருந்தாலும் அந்த சிறுவனுடைய கனவை தான் இன்னைக்கு ஒரு இளைஞனுக்கான உத்வேகத்தோடு அவர் எடுத்துட்டு போகிறாரு அப்படின்றது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது எனக்கு. அவரோட உழைப்பு வந்து அவ்வளோ கடின உழைப்பு. இந்த 2 வருஷத்தில் நான் அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஏன்னா ஒரு உச்சத்தில் இப்படி ஜெயிச்ச ஒருத்தர் இன்னொரு ஃபீல்டில் வந்து திரும்ப ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு வேலையை செய்கிறதுக்கும் அதுக்கு அவ்வளோ கடின உழைப்பை போடுறதும் ஒரு பெரிய அசாத்தியமான துணிச்சலும் ஒரு தன்னம்பிக்கையும் இருக்கணும். அது வந்து இந்த 2 வருஷத்தில் நான் அவர்கிட்ட பழகினதெல்லாம் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. நிறைய விஷயங்கள் நான் ஷூட்டிங்கில் நடந்ததெல்லாம் ஷேர் பண்ணணும். பட் இனிஷியலாக எனக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கும் போது இருந்த அந்த கிக் ஸ்டார்ட் பண்ணும் போது இருந்த அந்த எனர்ஜி சொல்கிறேன். எனக்கு வந்து ஓகே, நம்ம வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து என்ன இருந்தாலும் அல்டிமேட் இதுன்றது வந்து நம்ம நினைக்கிறத செய்யறதுக்கு அலோவ் பண்ணுற ஒரு ப்ரொடியூசர். அப்படி ஒரு ப்ரொடியூசராகவும் நான் என்ன சொன்னாலும் செய்யறதுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு நடிகராகவும் அவர் இருக்காருன்ற அந்த துணிச்சலோட தான் நான் இந்த படத்தை ஆரம்பித்தேன். அப்படி தான் இன்றைக்கி முடிச்சிருக்கோம். சாட்டிஸ்ஃபைடாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் கிளிம்ஸ் பார்த்துட்டீங்க. மற்ற உங்களோட கிளிம்ஸ் பற்றின ரிவ்யூஸை சொல்லுங்கள். அப்புறம் என்னோட நன்றி, நான் கருடனுக்கு நான் யாருக்கும் தேங்க் பண்ணல, ப்ரெஸ்ஸுக்கு எல்லாத்துக்கும். ஸோ அதுக்கும் என்னோட நன்றிகள். உங்களோட ரிவ்யூஸ் எல்லாமே இந்த கிளிம்ஸையும் பார்த்துட்டு உங்கள் ரிவ்யூஸை சொல்லுங்கள். நான் என்னன்றதை என்ன இருந்தாலும் நான் கற்றுக்கிட்டு அடுத்ததாக போகிறதுக்கு ரெடியாக இருக்கிற ஒரு ஃபிலிம் ஸ்டூடெண்ட்டாக நான் அதை ஏற்றுக்கிறேன். ரொம்ப நன்றி. என்னோட க்ரூக்கும், மியூசிக் டைரக்டர், கேமராமேன், ஆர்ட் டைரக்டர், ஃபைட் மாஸ்டர், எடிட்டர் வரல இன்னைக்கு, அவருக்கு எல்லாருக்கும் என்னோட தேங்க்ஸ். என்னோட டீம், என்னோட கோ டைரக்டர்ஸ், என்னோட ரைட்டர் டீம் எல்லாருக்கும் என்னோட நன்றிகள். இந்த படத்தினுடைய காஸ்ட், நடிகர்கள் பெரும்பாலானவங்களை நாங்கள் கூப்பிடல. ஏன்னா ஒரு சின்ன ஈவெண்ட்டாக பண்ணலாம் சார் சொன்னார். இந்த கிளிம்ஸ் வந்து ஒரு சின்ன ஈவெண்ட்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். நானும் ஒரு சின்ன ஈவெண்ட்டாக இருக்குன்னு தான் நினச்சேன். பட்டு சார் அவர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சின்ன ஈவெண்ட்டுன்னு சொல்லியிருக்காரு. ஃபர்தரான ஈவெண்ட்ஸில் நம்ம நடிகர்கள் எல்லாருமே வருவாங்கன்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். அடுத்ததான் நம்முடைய கதை. திரைப்படம் கடுமையான ஒரு எதிர்பார்ப்பை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறது. நீங்களாம் பார்த்திருப்பீங்க. ஒரு பேர் மீடியா எத்தனை பேர் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. கிட்டத்தட்ட 200-300 பேர் இருப்பாங்க. அந்த அடிப்படையில் உலகம் முழுவதும் இந்த திரைப்படம் வெளியிட்ட பிறகு உலகம் முழுவதும் சரவணிய பெயர் கொடிகட்டி பறக்கும் என்பதில் உள்ளன்போடு உள்ளபூர்வமாக வாழ்த்தி, லட்ச வணிக குடும்பம் சார்பாக வாழ்த்தி, தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் உள்ளமாற வாழ்த்தி, படம் வெற்றி பெறும் என்பதை எல்லாவல்ல இறைவனை நேசித்து சொல்லுகிறேன். கட்டாயம் இந்த திரைப்படம் வெற்றி பெறும் என்பதில் யாருக்கும் ஐயப்பாடு இல்லை. வாழ்க வளவலும் என்று சொல்லி இந்த மேடை எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். அவ்வளோ அழகா மனசுக்கு பட்டதை பேசின மாதிரி தான் இருந்தது. ஏன்னா எங்கேருந்து வரோம் அப்படின்றத மறக்காம, யார் கூட இருக்கிறோம் அப்படின்றத மறக்காம அவங்கள கூப்பிட்டு தன்னுடைய டைட்டில் போஸ்ட் ரிவீல் பண்ண வச்சது அவருக்கு அவ்வளோ பெருமையா இருக்கு. அந்த பெருமிதத்தில் வந்த வார்த்தைகள். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக். ஸோ படத்தினுடைய லுக் எப்படி இருக்கு, கெட்டப் எப்படி இருக்கு?